உறவுகளுக்கு வணக்கம். இது முழுக்க முழுக்க நான் பிறந்த என்னோட பாரத நாட்டுல, தமிழ்நாட்டுல, குறிப்பா நான் இந்துவா பிறந்ததுக்கு பெருமைப்பட வேண்டிய நேரம் இதுன்னு குறித்து நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன். தயவு செய்து ஒருவேளை எனது அருமை சகோதரர்கள், நண்பர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உலகத்திலேயே இந்துக்கள் அதிகமா வாழ்ற நாடு இந்தியா. ஆனா இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. 1947ல இரு மதங்களுக்காக உலகத்திலே நாடு பிரிக்கப்பட்டது. ஒன்னு இஸ்லாம் மதம், பாகிஸ்தான், வங்கதேசம், அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான். இன்னொன்னு இந்தியா. 1975ல திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இதை செக்குலர் ஸ்டேட்னு கொண்டு வராங்க. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வராதது, முன்னாள் பாரத பிரதமர் நேரு அவர்கள் கொண்டு வராதத இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார். அதோட விளைவு இன்னைக்கு எங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் எங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் எங்களோட கடவுள்களையும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இழிவுபடுத்த முடியும். எங்களோட வழிபாட்டு முறைகளை கிண்டல் பண்ண முடியும், நையாண்டி பண்ண முடியும், நக்கல் பண்ண முடியும். எந்த ஒரு மதத்தோட கடவுளையும் எந்த ஒரு மதத்தினரையும் இந்துக்களாகிய நாங்கள் புண்படுத்துறதே கிடையாது. அதையும் தாண்டி எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். அதுக்காக நாங்க பாதுகாப்பாரனா மற்ற மதங்களை சார்ந்தவங்களுக்கு நாங்க இருந்துட்டு இருக்கோம். உலகத்திலேயே சிறுபான்மை மதம்னு கேட்டீங்கன்னா அது இந்து மதம் தான். கிறிஸ்துவர்களுக்குன்னு இங்க நாடுகள் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு நாடுகள் இருக்கு, பௌத்தர்களுக்கு நாடுகள் இருக்கு, மற்ற மதங்களுக்கு நாடுகள் இருக்கு. ஆனா இந்துக்கள்னு அழைக்கப்படுகின்ற எங்களுக்கு மட்டும்தான் எங்கேயுமே ஒரு நாடு கிடையாது. அப்போ இந்த உலகத்திலேயே சிறுபான்மை மக்கள் நாங்கள் தான். எங்களோட வழிபாட்டு முறைகள்ல சில தவறுகள் இருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா அதை நாங்க மாத்திக்கிட்டே வந்து கொண்டு வரோம். உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்கவே இவங்களுக்கு 2000 வருஷம் ஆச்சு. ஆனா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சூரியன் தான் மையம், சூரியனை சுத்தி 9 கிரகம் சுத்தி வருது, அதை நவகிரகங்கள்னு வச்சு வழிபட்ட மக்கள் நாங்க முட்டாள்கள், இவர்கள் புத்திசாலிகள். குறிப்பா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட மதங்களையும் எங்களோட மத வழிபாட்டு முறைகளையும் ஏதோ ஒரு விதத்துல கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அவர்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டே இருந்தாங்க. தற்போது அதே முன்முயற்சிய தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மிகப்பெரிய தவறு. இது எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா, இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நடந்துட்டு இருக்கிற அதே சம்பவங்கள் நாளை தமிழகத்திலையும் நடக்க வாய்ப்பு அதிகம். மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எங்களோட மதத்தையும் எங்களோட வழிபாட்டு முறையும் அழிக்கணும், ஒழிக்கணும்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கோ நான் ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். 600 வருஷமா பல இஸ்லாமிய மன்னர்களால முடியாத ஒரு விஷயம். 260 வருஷமா கிழக்கிந்திய கம்பெனி கிறிஸ்துவர்கள் ஆட்சி, 200 வருஷமா பிரிட்டனோட கிறிஸ்துவர்கள் ஆட்சி, அவர்களாலேயே முடியாத ஒரு விஷயம் 75 வருஷமா உங்களால முடியாத விஷயம். எந்த கொம்பம் வந்தாலும் எங்க மதத்தை ஒண்ணு அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. எங்களோட வழிபாட்டு முறையில மட்டும்தான் பல சகிப்புத்தன்மைகள் இருக்கு. எங்களோட முன்னோர்களையே கடவுளா வழிபடுற ஒரே முறை எங்க மதத்துல மட்டும்தான் இருக்கு. எங்களோட மதத்துல தவறுகள் இருக்கலாம், அதை நாங்க திருத்திப்போம், மாத்திப்போம். எங்க மதத்துல மட்டும்தான் அன்பே சிவம், அன்பு ஒண்ணுதான் கடவுள்னு வழிபடுறோம். இங்க யாருக்கு எந்த விருப்பப்பட்ட மதத்தையோ வழிபாட்டு முறையை நாம கடைபிடிக்கலாம். இந்த வழிபாட்டு முறை இந்த நாள்ல இப்படிதான் நீங்க பண்ணணும்னு எங்களுக்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. எங்களுக்கு விருப்பப்பட்ட நாட்கள்ல எங்களோட மதங்களை சார்ந்த இறைவன்களை நாங்க வழங்க முடியும், நேசிக்க முடியும்,
ஏன் குறிப்பா நாங்களே இறைவனாகவே மாற முடியும். அப்பேற்பட்ட புனிதமான மதம் இது. எந்த கும்பனாலையும் எந்த ஒரு அரசாலையும் எங்களோட மதத்தை அழிக்க முடியாது. பல இஸ்லாமிய அரசுகள், பல கிறிஸ்துவ அரசுகளாலே முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்த சில அரசுகளால முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழகத்துல இந்து மக்களை நீங்க ஒற்றுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அதுக்காக நாங்க உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்து மத மக்கள் எங்களோட மதங்கள்ல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதை நாங்களே திருத்திப்போம். திரும்பவும் சொல்றேன், எங்களை நீங்க ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நாங்க ஏறி மிதிப்போம். அந்த வழிமுறைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு போக கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே வேண்டுகோள். இந்திய தேசத்துல யார் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், வழிபாட்டு முறையை நடைமுறைப்படுத்தலாம். ஆனா யார் ஒருவரையும் புண்படுத்தக்கூடாது மட்டும்தான் இந்திய சட்டம். அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவளிங்க. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை வணங்கலாம். அதுதான் எங்களோட கொள்கை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க தயவு செய்து ஆதரவு அளியுங்க. அதை மட்டும்தான் நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம்.